அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை, அவர் சிலுவையிலே உரைத்த 7 வசனங்களின் மூலம் நாம் தியானித்து வருகிறோம். இதுவரையிலும் இயேசு சொன்ன முதலாம் வார்த்தையை நாம் தியானித்தோம். குறிப்பாக ஏசாயா 53 சென்று அங்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள்லேருந்து இயேசுனுடைய சிலுவை பாடுகளை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெளிவாக நாம் என்ன செய்தோம், புரிந்து கொண்டோம். இந்த நாளிலே நாம் இயேசு உரைத்த 2வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42, 43வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவ பிள்ளைகளே, இயேசு சொன்ன இந்த 2வது வார்த்தையை நீ தியானிக்க போகிறோம். மறுபடியும் இந்த இயேசு சொன்ன இந்த வசனங்களை ஞாபகம் எளிதில் அந்த வசன பகுதியை எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு சொன்ன 7 வார்த்தைகளில் 3 வார்த்தைகள் லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 1வது வசனம், 2வது வசனம் மற்றும் 7வது வசனம் லூக்கா 23 என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த 23 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1வது வசனம் லூக்கா 23:34 என்ன செய்கிறது இருக்கிறது. அதை தான் நாம் பார்த்தோம். இயேசு சொன்ன 1வது வார்த்தை, இயேசு பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறார், பிதாவே இவர்களுக்கு என்ன செய்யும், மன்னியும் என்று சொல்லி. ஸோ அது லூக்கா 23:34 இருக்கிறது. இப்போ 34 என்ன செய்யுங்க, திருப்பி போடுங்க. திருப்பி போட்டா என்னது, 43 வருகிறது அல்லவா? அதுதான் 2வது வார்த்தை. லூக்கா 23:43 இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த 2வது வசனத்தின் மூலம் ஆண்டவர் தம்முடைய சிலுவை பாடுகள் மூலம் நமக்கு அருளுகிற 2வது ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது என்னது? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவோடு கூட என்றென்றைக்கும் வாழுகிற ஒரு பாக்கியத்தை இயேசுடைய சிலுவை பாடுகள் மூலம் நமக்கு என்ன செய்திருக்கிறார், அருளி இருக்கிறார். 1வது ஆசீர்வாதத்தை பார்த்தோம். முதல் வார்த்தையிலிருந்து பாவ மன்னிப்பு மற்றும் அந்த பாவ மன்னிப்புக்குள்ளே எப்படி எல்லா ஆத்மாவிலே சரீரத்திலே அனுபவிக்கிற வேதனைகள்லேருந்து விடுதலை, எப்படி நீண்டிய ஆயுள், இந்த உலகத்தில் வரும் ஆபத்து தீமைகள்லேருந்து பாதுகாப்பு, இப்படி பல்வேறு ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே இந்த 2வது வார்த்தையிலிருந்து இயேசு எப்படி அவரோடு என்றென்றைக்கும் வாழுகிற பாக்கியத்தை எப்படி தருகிறார் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 குற்றவாளிகளில் ஒரு குற்றவாளி என்ன செய்யல, மனம் திரும்பவே இல்லை. ஆனா இன்னொரு குற்றவாளி தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்கிறான், தொடப்படுகிறான். தொடப்பட்டு பாருங்க, அவன் இப்பொழுது தன்னுடைய வாழ்வின் கடைசி பாருங்க அந்த நேரத்திற்குள் வந்து விட்டான். இன்னும்
அதிலிருந்து சிறிய காலத்துக்குள்ள அவன் மரிக்க போறான். சிறிய மணி நேரத்துல அவன் மரிக்க போகிறான். அந்த நேரத்துல இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான் பாருங்க. சொல்றான் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே. பாருங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவரேன்னு என்ன செய்யறான்? கூப்பிடுறான் பாருங்க. உண்மைதான், வாழ்நாள் பூரா பாருங்க இவன் பாவம் செய்து, அதுவும் இவன் சிலுவையில் அறையப்படுகிறான் என்றால் பாருங்க, இயேசுவின் நாட்கள்ல யார சிலுவையில் அறைவாங்க? சமுதாயத்திலே இருக்கிறதுலே ரொம்ப மோசமான, மிகவும் மோசமான பாவங்களை செய்தவர்களை தான் அன்னைக்கு ரோமர்கள் என்ன செய்தாங்க? சிலுவையில் அறைஞ்சாங்க. குறிப்பா அந்த ரோம ராஜ்யத்துக்கு விரோதமா ரோமர்கள் ஆண்டார்களே, அந்த அவர்களுடைய அரசாட்சிக்கு விரோதமா யாரு கலகம் பண்றாங்களோ, கலகக்காரர்கள், அதாவது தேசத்துக்கு விரோதமா கலகம் பண்ற அந்த கலகக்காரர்களை தான் பாருங்க ரொம்ப முக்கியமா அவங்க என்ன செய்தாங்க? சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ இந்த குற்றவாளி ரொம்ப மோசமான பாவம் செய்தவன், அதனாலதான் இப்ப சிலுவையில் அறையப்பட்டிருக்கான். ஆனா அந்த சிலுவையிலே இயேசுவை பார்த்து அவர் பேசின வார்த்தையை கேட்டு பாருங்க, இவனுடைய இருதயம் தொடப்படுகிறது. தொடப்பட்டதுனால இயேசுவை நோக்கி சொல்றான், ஆண்டவரே. பாருங்க, எத்தனையோ ஜனங்கள் அன்றைக்கு இயேசு ஊழியம் செய்த எத்தனையோ இஸ்ரேலில் வாழ்ந்த அந்த ஜனங்கள் இயேசுவை ஆண்டவர்னு கூப்பிடல. ஆனா இந்த குற்றவாளி தன்னோட வாழ்வின் கடைசி நிமிஷங்களில் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்ட உடனே பாருங்க பாருங்க இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு, நாளைக்கு கூட இல்லை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட என்ன செய்வ? பரதேசியில் இருப்பாய். அதாவது இயேசு சொல்றாரு, நீ இனி என்னோடு என்ன செய்ய போற? நித்தியமா வாழ போறப்பா. என்னோடு கூட நித்தியமாய் வாழும் அந்த பாக்கியத்தை இன்றைக்கே நான் உனக்கு என்ன செய்கிறேன்? அருளுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த மனம் திரும்பிய குற்றவாளியோடு பேசுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதம் வெறும் இந்த மனம் திரும்பிய குற்றவாளிக்கு மட்டும் அருளப்படல. பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவோடு கூட நித்தியமாய் வாழும் அந்த பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அருளுகிறார். பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம், நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற அந்த வசனமாகிய 16வது வசனம். யோவான் 3:16வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். தேவ பிள்ளைகளே, நம்ம பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தில் உலகமெங்கும் இன்னைக்கு வேதத்தில் ரொம்ப பிரபலமான வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த யோவான் 3:16 தான். உலகத்திலேயே ரொம்ப 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 எல்லாரும் அறிந்த பிரபலமான வசனம் இதுதான். உலகமெங்கும் உள்ள சுவிசேஷ பிரசங்கங்களில் இது சொல்லப்படாமல் எந்த பிரசங்கமும் என்ன செய்யாது இருக்காது. இந்த வசனத்தை தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? கேட்க போகிறோம். வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையில் ஏன் நமக்காக பாடுபட்டார்? அதுக்கு காரணம் என்ன? நம்ம பாவத்தின் நிமித்தம் கெட்டு போய் நரகத்துக்கு செல்லாம நாம் இந்த பூமியிலே மரித்த பிறகும் இயேசுவோடு கூட நித்தியமாய் வாழுகிற அந்த நித்திய ஜீவ வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தான் இயேசு சிலுவையில நமக்காக என்ன செய்தார்? மரித்தார். தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்க, அவன் இந்த நித்திய ஜீவனை தனக்குள்ளே என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த நித்திய ஜீவனை தனக்குள்ளே என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். பாருங்க, வாசிக்கிறேன். யோவான்
5ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, யோவான் 5ஆம் அதிகாரம், அங்கே இப்பொழுது 24வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இங்க இயேசு சொல்றாரு பாருங்க, யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, உண்மையாய் அவரை தங்களுடைய ஆண்டவராக, இரட்சகராக, தங்களுடைய தேவனாக யார் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்குதா? நித்திய ஜீவன் உண்டு. அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல், அதாவது பாவத்தின் நிமித்தம் வருகிற அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு இப்போ மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறார்கள் என்று மெய்யாவே மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ அந்த நிமிடமே பாவத்தின் நிமித்தம் வருகிற தண்டனையாகிய அந்த மரணம், அது நித்தியமாய் நரகத்துக்கு அனுப்பப்படுகிற அந்த தண்டனையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இப்போ ஜீவனுக்குட்பட்டவர்களா என்ன செய்றீங்க? மாற்றப்படுறீங்க. உங்களுக்குள்ளே நித்திய ஜீவன், தேவனுடைய ஜீவன் வந்து விடுகிறது. அதன் மூலம் இப்பொழுது பாருங்க, இந்த பூமியில நம்ம கண்ணு முன்னாலும் அடுத்த நிமிடமே தேவ சமூகத்துல நிற்கிற அந்த பாக்கியம், இயேசுவோடு என்றென்றைக்கும் வாழுகிற பாக்கியம் நம்முடையதா என்ன செய்கிறது? மாறுகிறது. பாருங்க, வாசிக்கலாம் இன்னொரு வசனம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடி இராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடி இராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க பவுல் சொல்றாரு பாருங்க, நாம இந்த சரீரத்துல குடியிருக்கும் போது இப்ப நம்ம வந்து இப்போ என்னது கர்த்தரோடு பரலோகத்துல நம்ம இப்போ குடி இராதவர்களா என்ன செய்யறோமா? இருக்கிறோமா? ஆனா எப்ப இந்த தேகத்தை விட்டு, அதாவது இந்த சரீரத்தை விட்டு எப்போ பிரிகிறோமோ, எப்போ நம்ம இந்த சரீரத்துல மரணத்தை சந்திக்கிறோமோ, அடுத்த நிமிடமே நம்ம கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து விடுகிறது? மாறி விடுகிறது. அதாவது பாருங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எப்போ இந்த பூமியில கண்ணை மூடுறாங்களோ அடுத்த நிமிஷம் அவங்க பரலோகத்துல தேவ பிரசன்னத்தில் என்ன செய்வார்கள்? நிற்பார்கள். நிற்கிறது மூலம் இப்படியாக என்றென்றைக்கும் இயேசுவோடு வாழும் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றவர்களாய் நம் வாழ்க்கை என்ன செய்து விடுகிறது? மாறி விடுகிறது. பாருங்க, அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதனாலதான் ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரோட பிள்ளைக்கு மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவல்ல, அது நித்திய ஜீவ வாழ்க்கையின் துவக்கமா என்ன செய்கிறது? இருக்கிறது. இந்த பூமியில வாழும்போது நம்ம சரீர பிரகாரமாக இயேசுவோடு இப்ப இல்லை. இப்போ ஆவியானவர் மூலம் நாம் கர்த்தரோடு என்ன செய்கிறோம்? வாழுகிறோம். ஆனா எப்போ நம்ம இந்த பூமியில கண்ணை மூடுகிறோமோ, எப்போ மறிக்கிறோமோ, அந்த நிமிஷமே, அந்த செகண்டே பாருங்க, நாம் கர்த்தருடைய சரீரப்பிரகாரமான பிரசன்னத்தில் போய் என்ன செய்வோம்? நிற்போம். பரலோகத்துல தேவ பிரசன்னத்துல போய் நம்ம என்ன செய்வோம்? நிற்போம். பாருங்க, இப்படியாக நித்தியமா இயேசுவோடு வாழும் அந்த பாக்கியம் நம்முடையதா என்ன செய்கிறது? மாறுகிறது. பாருங்க, பிரியமானவர்களே, இதுதான்
இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கும் பாக்கியமா என்ன செய்கிறது இருக்கிறது. நமக்கு கிடைக்கும் பெரிய பாக்கியமா என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த தேவ மகிமையை அடைவோம் என்ற இந்த நம்பிக்கை தான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளும் என்ன செய்கிறது இருக்கிறதாம் பாருங்க. வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் இப்பொழுது 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இங்க வசனம் சொல்லுகிறது பாருங்க, நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவ மகிமையை அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே என்ன செய்கிறதா உண்டாகிறதா. அதன் மூலம் நமக்குள்ளே ஒரு மேன்மை பாராட்டல், ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம என்ன செய்கிறது நிரப்புகிறது. எப்போ நம்ம ரட்சிக்கப்படுறோமோ அப்பவுமே நான் நித்தியமாய் இயேசுவோடு வாழப்போகிறேன், அந்த மகிமையின் வாழ்க்கை என்னோடதே மாறிவிட்டது என்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே என்ன செய்கிறது பிறந்து விடுகிறது பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதன் நிமித்தம்தான் ஒரு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைக்கு மரண பயமே எனது தேவையே இல்லை. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல இருக்கிற எத்தனையோ பெரிய மனுஷர்லாம் கூட இருக்கலாம், உலகத்துல பெரிய மனுஷனா இருப்பாங்க. ஆனா எந்த பெரிய மனுஷனா இருந்தாலும் பாருங்க, அவங்க பயப்படுகிற ஒரு காரியம்னு இருக்குன்னா அதுதான் மரணம். அது ஒரு பயம் நிறைந்ததுன்னு வேதம் என்ன செய்கிறது அழைக்கிறது பாருங்க. ஆனா இயேசு அவருடைய சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக நம்மை இந்த மரண பயத்திலிருந்து நினைச்சிட்டார், விடுதலையாக்கிட்டாராம் பாருங்க. வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு சிலுவையிலே மரித்ததற்கான ஒரு பெரிய காரணத்தை வேதம் சொல்லுகிறது. அது என்னதான், இயேசு நம்மை இந்த உலகத்துல நம்ம வாழும் நாளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பயம் நாம் ஒவ்வொருத்தரையும் என்ன செய்கிறது அடிமைப்படுத்துகிறது, நம்மை ஆளுகை செய்கிறது. அதான் பாருங்க 15வது வசனம் சொல்லுது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும். அப்போ பாருங்க, இந்த மரண பயங்கிறது எல்லா மனுஷரையும் என்ன செய்து அடிமைப்படுத்துகிறது. இந்த பயம் பாருங்க மனுஷனுக்குள்ள எப்பொழுதும் என்ன செய்து இருந்து கொண்டு பாருங்க, அது ஒவ்வொரு விதத்துல என்ன செய்யுது மனுஷனுக்குள்ள வேலை செய்யுது பாருங்க. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, சிலர்லாம் பாருங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது ரொம்ப சலிப்படைந்து ரொம்ப கசப்படைந்து எதுக்கு தானே வாழணுமோ சாம செத்து தொலையலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சாவின் வார்த்தைகளை பேசுவார்கள். மனுஷன் பாருங்க நிறைய நேரம் எதுக்கு இந்த பூமியில வாழணும், இப்போ சாம செத்து போயிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி மனுஷன் நினைச்சு பாருங்க. இந்த உலகத்துல வாழுகிற பல மனுஷர்கள் மரணத்தை ரொம்ப சாதாரணமான விதத்துல பேசுகிறத நம்ம பார்க்கிறோம் இந்த உலகத்துல. ஏன்னா பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எல்லாருக்குள்ளும் இந்த மரண பயம்னு ஒரு பயம் அவங்களுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பாருங்க, அது மனுஷனை இன்னைக்கு அடிமைப்படுத்தி மனுஷனுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது, ஒவ்வொரு விதத்துல அந்த பயம் என்ன செய்கிறது ஆளுகை செய்து அது அவர்களை வேதனைப்படுத்துகிறதா இருக்குது. இந்த வேதனையிலிருந்து, இந்த மரண பயத்திலிருந்து
நம்மை விடுதலையாக்குவதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே, பிரியமானவர்களே, இயேசு சிலுவையிலே நமக்காக அவர் மரித்த போது மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை இயேசு என்ன செய்தாரா? அழித்தார். தம்முடைய மரணத்தின் மூலம் மரணத்தின் வல்லமையை கொண்டிருந்த பிசாசின் வல்லமையை இயேசு அழித்தார். அழித்து இதன் மூலம் வாழ்நாளெல்லாம் மரண பயத்திற்கு அடிமைப்பட்டிருக்க நம்மை அவர் விடுதலை என்ன செய்கிறார்? ஆக்குகிறார். அல்லேலூயா! நமக்கு ஒரு பெரிய விடுதலை என்ன செய்கிறார்? தருகிறார். தந்துதான் பாருங்க, இப்போ நம்மை ரோமர் 5:2 வாசிக்கிறது போல பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தேவ மகிமை அடைவோம் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பவுல் தன்னுடைய வாழ்வின் அந்த கடைசி அவருடைய மரண தருவாய நெருங்கும் போது அவருக்குள்ள இருந்த இந்த நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை அவர் சொல்லுகிறார். பாருங்க, 2 தீமோத்தேயு 4:7 பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த 2 தீமோத்தேயு இந்த கடிதம் பவுல் தன்னுடைய மரணத்துக்கு ரொம்ப நெருக்கமான காலத்துல அவர் இதை என்ன செய்கிறார்? எழுதுகிறார். கிட்டத்தட்ட கிபி 67 அந்த நாட்கள்ல ரோமர்களை ஆண்ட மன்னனாகிய நீரோ கிறிஸ்தவர்களை மிகவும் என்ன செய்தார்? துன்பப்படுத்தின ஒரு காலம் அது. கிறிஸ்தவர்கள் எங்கும் ரோமர்கள் ஆண்ட அந்த ராஜ்யத்துல மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். அந்த உபத்திரவ காலத்துலதான் பாருங்க, பவுலும் பாருங்க அவர் கைது செய்யப்பட்டு இப்போ பாருங்க அவர் மரண தண்டனைக்கு என்ன செய்தார்? ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தார். அதனால் அவர் பாருங்க சிறைச்சாலையில இருக்கிறாரு. எந்த நேரத்திலும் அவர் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் மரிக்கலாம். அப்படிப்பட்ட காலத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் பாருங்க இந்த 2 தீமோத்தேயு கடிதத்தை பாருங்க பவுல் தீமோத்தேயுவுக்கு என்ன செய்யறார்? எழுதுறார். எழுதும் போதுதான் சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் அப்படின்னு சொல்லி பாருங்க தன்னுடைய தேவ மகிமையை அடைய போகிறோம் என்ற அந்த நம்பிக்கை குறித்து பேசுகிறார். பாருங்க அவர் இப்போ மரணத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் மரிக்க போகிறாருன்னு அவருக்கே தெரியுது. ஆனா அவர் தன்னுடைய மரணத்தை எப்படி எதிர்கொள்றாரு பாருங்க. பயத்தினால அவர் என்ன செய்யல? எதிர்கொள்ளல. பொதுவா மரணம் நெருங்க பாருங்க, ஒரு நபர் இயேசு இல்லைன்னா அவங்க பயத்தினால் ஆளுகை செய்யப்பட்டு அதுவே அவங்களுக்குள்ள பெரிய கலக்கத்தையும் பாருங்க வேதனையும் கொண்டு வரும். ஆனா இங்க பவுல் தன்னுடைய மரணத்தை எப்படி எதிர்கொள்றாரு? பெரிய நம்பிக்கையோட நிச்சயிக்கிறார், எதிர்கொள்கிறார், சந்தோஷத்தோட எதிர்கொள்கிறார். சொல்றாரு, நல்ல போராட்டத்தை என்ன செய்த? போராடினேன், இப்போ ஓட்டத்தை என்ன செய்யிட்டேன்? முடிச்சிட்டேன். விசுவாசத்தை என்ன செய்தேன்? காத்து கொண்டேன். இப்போ என்னுடைய கர்த்தர் எனக்கு நீதியுள்ள கிரீடத்தை என்ன செய்ய போகிறார்? அவர் நியாயத்தீர்ப்பு நாள்ல எனக்கு தருவாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பாருங்க தன்னுடைய நித்திய ஜீவ நம்பிக்கை குறித்து, என்னென்றைக்கும் இயேசுவோடு வாழ போகிற நம்பிக்கை குறித்து அவர் சந்தோஷத்தோட என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஐயோ மரண தண்டனைக்கு என்னை நியாயந்தீர்த்திருக்காங்களே, நான் என்ன செய்ய போறேன்? ஐயோ இன்னும் கொஞ்ச காலத்துல மரித்துருவேனே, ஐயோ என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யல? கலங்கி இதை எழுதல. ரொம்ப நம்பிக்கையோடு தைரியத்தோட என்ன செய்கிறார்? எழுதுகிறார். ஏன்? பவுலுக்குள்ளே அந்த நித்திய ஜீவ நம்பிக்கை என்ன செய்தது? இருந்தது. இயேசுவோடு என்னென்றைக்கு வாழ போகிறேன் நம்பிக்கை இருந்தது பாருங்க. அதனால்தான் அவருடைய வாழ்க்கையின் முடிவை அவர் நம்பிக்கையோடு தைரியத்தோடு எதிர்கொள்கிறார். மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவராய் எதிர்கொள்கிறார். தேவ பிள்ளைகளே, எந்த ஆசீர்வாதம் தான்,
இன்றைக்கு உங்களுக்கும் என்ன செய்கிறது உண்டாகிறது. ஆதலால் இந்த நாளிலே இந்த நித்திய ஜீவ நம்பிக்கை, இந்த இயேசுவோடு கூட என்றென்றைக்கு வாழுகிற அந்த நம்பிக்கை, இந்த பூமியிலே நான் மரித்தாலும் நான் என்றென்றைக்கும் இயேசுவோடு பரலோகத்தில் வாழ்வேன் என்ற அந்த நம்பிக்கையை உங்களுடையதாய் பெற்றுக்கொள்ளும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறப்பா, நல்ல நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு சொன்ன 2வது வார்த்தையின் மூலம் ஆண்டவரே எப்படி இயேசு அருளுகிற அந்த நித்திய ஜீவ வாழ்க்கையை குறித்த நம்பிக்கையை நாளில் நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, பவுலுக்குள் இருந்த அந்த நம்பிக்கை, இன்னும் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்குள்ளும் இருந்த அந்த நம்பிக்கை நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடையதாய் மாறுபடி, அந்த மனம் திரும்பின குற்றவாளி பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையை நாளிலே ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளிலே அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி எப்படி அந்த சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளி ஆண்டவரே என்று கூப்பிட்டு ரட்சிக்கப்பட்டானோ, இந்த நித்திய ஜீவ நம்பிக்கையை பெற்றுக்கொண்டானோ, இயேசுவோடு என்னென்றைக்கு வாழுகிற வாழ்க்கையை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டானோ, அந்த பாக்கியம் நாளில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகும்படி உடைய பிள்ளைகள் இந்த நாளிலே உம்மை நோக்கி கூப்பிட்டு, இயேசுவே நீரே ஆண்டவர் என்று கூப்பிட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு எல்லா விதமான மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நாட்களில் நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையினால் தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையை நம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்பட்டு நாளில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சந்தோஷத்தினாலும் தைரியத்தினாலும் நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பரலோக நம்பிக்கை, இயேசுவோடு என்னன்றைக்கு வாழப்போகிற நம்பிக்கை பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் செய்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் போட்டுக்கிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.